ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோர் கனெக்ஷன். இட்ஸ் மீ நந்தினி ரமேஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸை வந்து எப்படி தலைகளாக எழுதுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இது புதுசாக இருக்குன்னு தான் நம்மளுக்கு மைண்ட் செட் வரும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வந்து மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்ருக்கோம். இந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த ஃபார்மேட் தான். லைக் எழுதுன்னா இப்படிக்கெல்லாம் எழுத முடியாது, அப்படிக்கா எழுத முடியாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு. ஸோ அந்த ஆவே வந்து நம்ம தலைகீழாக எழுதுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நியூவான லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி தான். லைக் எப்படி சொல்கிறதுனா, தெரிஞ்ச லாங்குவேஜ் தான், தெரிஞ்ச தமிழ் வேர்டே தான். அது நம்ம தலைகீழாக டக்குன்னு நம்ம பார்க்குறப்போ வேற ஒரு மொழி மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ நீங்கள் இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியாது நான் சொல்கிறனால. ஸோ நான் எழுதி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா அண்ட் வித்தியாசமான வீடியோ, ஐ திங்க் ஸோ. ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கோ. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கிற சொற்கள் அதை எப்படி தலைகீழாக எழுதுனா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் தலைகீழாக எழுதுகிறப்போ இது வந்து ஒரு புது மொழி மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம என்டையராகவே நம்ம டிஃப்ரெண்ட்டாகவே அதே வேர்டு தான், பட் நம்ம தலைகீழாக எழுதுகிறோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாம்பிளுக்கு நான் எழுதுவேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இதுதான் தலைகீழ் எழுதுன்னு. பட் இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான மொழி மாதிரியே தெரியும். ஆக்சுவலாக வந்து இது வந்து யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இது மாதிரி வீடியோ, நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கும் அது மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குதுன்னு. ஆக்சுவலாக வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம நார்மலான வேர்ட்ஸை மட்டும் தான் நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிப்போம். ஃபார் சேஞ்ச் ஒரு நம்ம ஸ்கில்லை எப்படி வந்து நம்ம கற்றுக்கணுமோ அதே மாதிரி இந்த வேர்டை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுந்த வேர்டை வந்து சடனாக நம்ம ஒரு சேஞ்சுக்கு தலைகீழாக எழுதுனா நம்ம பிரெயினுக்கு வந்து அதை ஆக்டிவ் பண்ணுற மாதிரி. ஸோ இதனால் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரெயினுக்கும் வந்து உங்கள் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டில் வந்து நான் வந்து இதை வந்து எப்படி கரெக்டான ஆர்டரில் எழுதணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா. இது வரைக்கும் யாருமே இது வந்து இனிஷியேட்டிவ் ஸ்டெப் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம ஸ்கூலில் கூட நம்ம ஸ்டாஃப் கூட இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம 1 by 1 தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் தமிழில் இருக்கிற உயிர் எழுத்துக்கள் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் எப்படி எழுதணும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறனால ஃபஸ்ட் டைமே இது வந்து இப்படி தலைகீழாகவே எழுதிக்கலாமேலாம் சொல்லிட்டு எழுதாதீங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படி உயிர் எழுத்து நம்ம அந்த சுழியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நீங்கள் தலைகீழாக எழுதுகிறப்ப கூட அந்த சுழி கரெக்டாக அதே மாதிரி நம்ம பண்ணால் மட்டும்தான் கரெக்டாகவே உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து எடுத்தோடனே தலைகீழாகவே அப்படியே வந்து லைக் நம்ம நார்மலாக அந்த சுழியிலேருந்து போடாமலே இல்லை நம்ம இப்படி போட்டு இப்படி வரலான்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு நல்லாவே வராது. கரெக்டான ஃபார்மேட் நான் இப்படி காமிக்கிறேன்ல, இப்போ சாம்பிள் முன்ன காமிச்சேன் இல்லையா அந்த செக்மெண்ட்டில், அது மாதிரி உங்களுக்கு வந்து சாம்பிள் கரெக்டாகவே வராது. ஸோ ஒவ்வொரு வேர்டுமே இந்த வீடியோ வந்து ஸ்லோவிலையும் போட்டு பாருங்கள். அண்ட் வந்து ஒவ்வொரு வேர்டையும் ஸ்டாப் பண்ணியும் நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோவில் நான் காட்டுறது வந்து லைக் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டஃப்னஸ்ஸே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்லோ வச்சு நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கலாம், இது திருப்பி பார்த்தா அப்படியே தானே தெரியும்னு. ஆக்சுவலாக நான் வந்து திருப்பியே காட்டுற பாருங்கள். இது திருப்பி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் இது வந்து மிரர் வச்சா மட்டும் தான் அந்த கரெக்டான ஃபார்மேட் தெரியும். லைக் இப்படி பார்க்குறதப்போ நம்மளுக்கு தெரியும், இது திருப்பி பார்த்தா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஃபார்மேட் தெரியும்னு. பட் நான் காமிச்சிட்டேன், இங்கே பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். நம்ம என்ன தான் தலைகீழாக பார்த்தா கூட இது வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. டக்குன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் அது வந்து தானே தானேன்னு. பட்
தெரியாது. இப்போ பாருங்கள், மிரர் வச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு கரெக்டான தெரியும். இப்போ காட்டுற இங்கே பார்க்குறப்போ நமக்கு டக்குன்னு பார்த்தா தெரியாது, பட் மிரரில் உங்களுக்கு கரெக்டான ஃபார்மேட்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நாங்கள் எழுதி காட்டுறோம். பட் இது வந்து பேசிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா தான் ஒரு வேர்டை வந்து எப்படி தலைகீழாக எழுதுறதுன்னு சொல்லுவோம். பட் இந்த வந்து எக்ஸாம்பிள் தான். பட் இங்கே வந்து பாருங்கள், நான் ஒரு வேர்ட் ஆடுன்னு எழுதியிருக்கேன். பட் அந்த நீங்கள் திருப்பி பார்த்தா உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் மிரர் பார்த்தா மட்டும் தான் அது கரெக்டான ஃபார்மேட்டே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தது எல்லாமே உயிர் எழுத்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் தமிழ் மெய் எழுத்துக்கள் செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து இது தமிழில் மட்டும் தான் இனிமேல் தலைகீழாக எழுதலாமா அது மாதிரிலாம் கிடையாது. உங்களோட லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, இதுமாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் இருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸை கூட நம்ம இதுமாதிரி தலைகீழாகவே எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், இந்த வேர்டை கூட இந்த லெட்டரை கூட நம்ம தலைகீழாக எழுதலாமான்னு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து இது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது ஒரு யூனிக்கான ஐடியா. இது வரைக்கும் யாருமே இது மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பேசிக்ஸாக லைக் அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் இது ஒரு நியூ ஃபார்மேட்டை நம்ம பிரைன் பார்க்குறப்போ லைக் இதை வந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். எப்படி நம்ம ஒரு நியூ கேம் வந்தால் நம்ம அதை விளையாடி நம்ம கற்றுக்கணும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் காட்டணும்னு சொல்கிற நம்மளுக்கு மைண்ட் செட் வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இது லைக் ஸ்கில் மாதிரி தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு டேலண்ட் மாதிரி சொல்லித்தாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைல். இதுக்கு யாருமே ட்ரை பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.